காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள், அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். பட் அது வந்து ஒரு மேஜர் ஒரு மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆ. திரும்பவும் இதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சில பாயிண்ட்ஸை நான் இங்கே ஷேர் பண்ண ஓகே. முடியும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது நிறைய விஷயம் இருக்கும். கோல்டு, ரியல் எஸ்டேட், ம். ஒரு ஸ்டாக்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது ம். அப்படின்வோம். அதில் கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அது நீங்களும் அதை பற்றி ஆமா. கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்டோ கரன்சி அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் அதில் வந்து மணியை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாஸ் இருக்குது. ஸோ இது தெரியாமல் என் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, நானும் அந்த பணத்தை போடுறேன். இது எங்கே போகுது அப்படின்றது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபிசிக்கலாக அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணவே முடியாது அந்த மணியை. அவங்க வந்து அதில் நாலேஜ் இல்லாமல், ரிசர்ச் இல்லாமல் மணி பண்ணுறதுனால நிறைய லாஸஸ் வந்து நிறைய மணியை வந்து லூஸ் பண்ணுறாங்கன்றது டேட்டாஸ் இருக்குது.